Hi viewers, welcome to Tiny Chutti Cooking. இந்த வீடியோல தேங்காய் சாதம் செஞ்சிருக்கேன். இந்த ரெசிபியை குக் பண்ண சொன்னது டைனி கிச்சன் 2. ஸோ உங்களுக்கு பெரிய நன்றி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிடிச்ச ரெசிபியை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல குக் பண்ண ட்ரை பண்றேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புறேன். தேங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பையும் கரைக்கும். இதை குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்பவும் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சௌந்தர்யா சிஸ்டருக்கும் அவங்களுடைய 2 வயசு குட்டி பையனுக்கும் பெரிய நன்றி. கமெண்ட்ஸ்ல என்னுடைய சேனல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சப்ஸ்கிரைபர் சொல்ற ரெசிபியும் நான் குக் பண்றதும் ரொம்ப யூனிக்கா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சௌந்தர்யா சிஸ்டர், இந்த கமெண்ட்டை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. நான் வெஜிடபிள் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பருப்புகளை போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். குழந்தைகளுக்கு செய்யும் போது அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் துருவின தேங்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டு அதில் ரைஸ் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டிங்கன்னா ரொம்ப சுவையான தேங்காய் சாதம் ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல குக் பண்ண ட்ரை பண்றேன். புதுசா பாக்குறவங்க டைனி சுட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.